பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம வீட்டு கப்பக்கிழங்கு செடி நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. அதுலேயே வெத்தலை கிழங்கு போட்டிருக்காங்க அம்மா. பாருங்கள், கொடி வெத்தலை மாதிரி இருக்கும், ஆனால் இது யூஸ் பண்ண முடியாது. இது கீழே மண்ணுக்கு கீழே வந்து நம்ம பெரிய சேனக்கிழங்கு இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரி பெருசாக கிழங்கு வைக்கும். சேனக்கிழங்கு மாதிரியே தான் இந்த வெத்தலை கிழங்கும் அரிக்கும். நம்ம இன்றைக்கி இந்த கப்பக்கிழங்கு செடியை பிடுங்கி வீட்டில் போய் கப்பக்கிழங்கு அவிக்கலாம். நம்ம கப்பக்கிழங்கு பிடுங்க போகிறோம். வரல, கஷ்டப்பட்டு பிடுங்குறாங்க, கிழங்கு வர மாட்டேங்குதான். ஒரு கிழங்கு உடஞ்சி போச்சு. பாருங்கள், நம்ம கப்பக்கிழங்குல எவ்வளோ கிழங்கு இருக்குன்னு. நல்லா பெரிய பெரிய கிழங்கா இருக்குது. 1 2 கிழங்கு உடஞ்சிருக்கு. நம்ம கிழங்கு வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போது இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இது மேலே இருக்க தோலை வந்து உரித்து எடுத்துடணும். உரித்து எடுத்துகிட்டு வேக வச்சோம்னா தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த தோலில் இருக்க கசப்பு வந்து உள்ளே இறங்கிடும். அதனால் நம்ம வந்து தோலை இது மாதிரி உரித்து எடுத்துக்கலாம். கிழங்கு பச்சை கிழங்காவே விற்று போயிடும்னு நினைக்கிறேன். நம்ம பாப்பா சும்மா சும்மா வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அவ்வளோதான், உரிச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஃபுல்லாக வேக வச்சு எடுத்துக்கலாம். கிழங்க நல்லா கட் பண்ணி தோல் உரிச்சிட்டு கழுவிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து குக்கரில் அடுக்கி வச்சிடலாம். கிழங்குல பாதி அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ குக்கரில் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நம்ம குக்கரில் 3 விசில் வர அளவுக்கு கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் போயிடுச்சு. நம்ம கிழங்க ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, கிழங்கு நல்லா அழகாக வெந்திருக்கு. இப்படி வெந்தால் போதும், ரொம்ப குழஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். நம்ம இப்போது இதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். மசாலாவுக்கு கொஞ்சமாக தேங்காய் சீல் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன சிட்டிகை மஞ்சள் தூள், 3 பல் பூண்டு, கொஞ்சமாக சின்ன சீரகம், காரத்துக்கு ஒரே ஒரு மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை. இப்போ இதை நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். மிக்சியில் ஃபஸ்ட்டு மிளகாய் வத்தல் போட்டாச்சு. நம்ம எடுத்து வச்ச மற்ற எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கணும். தேங்காயை ரொம்ப வலுவலுன்னு அரைக்காமல் 1-2 உடச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இது மாதிரி 1-2 குறப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கிழங்க நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு தாளிச்சு விட்டுறலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச கடுகு உள்ள சேர்த்துடலாம்.
கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம எடுத்து வச்சா கருவேப்பிலையை உள்ள சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலா உள்ள சேர்த்துடலாம். இந்த மசாலாவை எண்ணெயில் ஒரு நிமிஷம் நல்லா பிரட்டி விட்டுடலாம். பிரட்டி விட்டுட்டு கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம வேக வைக்கும்போது உப்பு சேர்க்கல, அதனால தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா ஒரு நிமிஷம் இது நல்லா எண்ணெயிலே பொரியட்டும். இப்போ நம்ம சின்ன சின்னதா நறுக்கி வச்ச இந்த கிழங்கு உள்ள சேர்த்துடலாம். அது மரவள்ளி கிழங்கு. நல்லா மசாலா உப்பெல்லாம் கிழங்குல ஒட்டுற அளவுக்கு திரட்டி விட்டு எடுத்துடலாம். இப்படி கிழங்க தாளிச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை காலையில் நம்ம மார்னிங் சாப்பாட்டுக்கும் கொடுக்கலாம். இது மாதிரி ஒரு டைம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்லேருந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.